அப்பேற்பட்ட அந்த மந்திரத்தை நம்ம முழுமையா நல்லா உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கின்ற பொழுது இந்த ஆகூதி பொருட்களை எல்லாம் நம்ம யாகத்துல போடுறோம். யாகம் படிப்பது போது ஏன் மந்திரம் தானே கேட்கிறேன். இந்த யாகம் போடுவதற்கு அந்த மந்திரங்களும் அங்கே உதவி செய்ய வேண்டும். மந்திரத்தை மனசால நம்ம சொல்லிக்கிட்டே நீ போட்டேன்னா அந்த மந்திர உச்சரிப்பும் அங்க நல்லா இருக்கணும். சரியா உச்சரிச்சு. பாவம் ஒரு அம்மா 108 போட்டியில சங்கடம் தவிர்ப்பா வருத சங்கடம் தருவாய் தருவாயின்னு படிச்சிருச்சு. பாவம் தெரியல, அவங்க படிக்கல. அதனால அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுக்கணும். அப்போ உச்சரிப்பு மாறாமல், இந்த உச்சரிப்பு மாறினா அர்த்தம் தப்பாயிடுது. கவனமா அந்த போட்டியை படிக்க படிக்க இந்த போட்டி தான் இந்த வேள்விக்கு முக்கியமான ஆகுதி பொருள். ஆகுதி பொருள்னா வேள்வியை நடக்கிறதுக்கு உதவுகின்ற பொருட்கள். அப்ப நம்ம இடுகின்ற அவங்க கொடுக்கிற மற்ற பொருளோடு இந்த மந்திர ஒலியும் அங்கே தேவை. மந்திர அதிர்வுகளால் நீங்களே பாருங்க, நல்ல எல்லாரும் சேர்ந்து இப்ப போட்டி படிச்சாங்கல்ல, அப்ப எப்படி இருந்தது? நமக்கு ஆர்வமா ஒரு கம்பீரமா நம்மளையும் அறியாம ஒரு உணர்வு வருதா இல்லையா? அந்த உணர்வை, அந்த கம்பீரத்தை, அந்த சக்தியை அம்மா அந்த மந்திரத்தால நமக்கு தர. அவ்வளோ நல்ல. அதுவும் இந்த போட்டியில முதலையும் ஓம் சொல்றோம், கடைசிலையும் ஓம் சொல்றோம். அந்த ஓங்கார நாதமே இப்போ மணி அடிச்சா ஓம்னு சத்தம் கேட்கல, அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு போட்டியில் உள்ள ஓமும் நம்ம எல்லாம் தட்டி எழுப்புகிறது. நம் உள்ளத்துல நிறைய பக்தி இருக்கு, ஆனா நம்ம அப்படியே அதை விட்டுடுறோம். அந்த மந்திரங்கள் போய் நம்மளை தட்டி எழுப்பி நல்ல உணர்வோட ஆன்மீக உணர்வை நமக்கு தருகிறது, பக்தியை தருகிறது. பக்தியின் மூலமாக குருவை வணங்குகின்ற ஒரு தன்மையை தருகிறது, பெரியவர்களை மதிக்கின்ற தன்மையை தருகின்றது, தாய் தந்தையரை மதிக்கின்ற தன்மை தருகின்றது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம வளரக்கூடிய ஒரு சக்திய மனச அம்மா அந்த மந்திரங்களால நமக்கு தரா. ஆக யாகத்தின் பொழுது மந்திரங்கள் சரியாக உச்சரித்து பலமா ஒலிக்க அதோட ஆகூதியாக இங்கு வந்திருக்கின்ற அந்த தேவர்களும் சந்தோஷப்படுவார்கள். அவங்க எல்லாம் நம்மளால் நீ போட்டி படிக்க உட்கார்ந்துருந்தேன்னா ஒன்னையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு வசதி அம்மா பண்ணி கொடுக்குற இந்த யாகத்துல கலந்துக்கிறதுனால. இந்த சித்ரா பௌர்ணமியில இது மாதிரி எந்த இடத்துல இத்தனை யாகுண்டம் கொடுத்து நீ உட்கார்ந்து உன் வேணா போறதுக்கு நீ செய்யி, நீ மந்திரம் சொல்லு அப்படின்னு எந்த கோயிலுமே நமக்கு இதுவரை தரல. அம்மா எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுவும் அப்பேற்பட்ட வினையை போக்கக்கூடிய இந்த யாகத்துல தொண்டுக்கு வந்திருக்கீங்க பாருங்க, அது மிக மகத்துவமான தொண்டு. நல்லா செய்யுங்க.